மாமிஸ், வெல்கம் பேக் டு விஹானா மாம்ஸ் டைரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி பாப்போட அப்பா 4:30 எழுந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்புக்குட்டியும் அதே டைம்லேயே எழுந்திரிச்சிட்டாங்க. 6 o'clock வரைக்கும் 2 பேரும் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா பாப்பு தூங்கிட்டாங்க. நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து காஃபி குடிக்கலான்ட்டு. முன்னாடியெல்லாம் நான் அதிகமாக காஃபி குடிக்க மாட்டேங்க. பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு கப் காஃபி குடித்தாதான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குங்க. என்னென்னா என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். அவங்க கூட பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். பட் அதுவே அவங்க வந்து வீட்டில் இல்லை அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பேன். இதுக்கு ரீசன் என்னோடய லேசினஸ்ஸாக இல்லை அவங்க எப்போவாச்சும் வீட்டில் இருக்காங்க, ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமானு எனக்கு தெரியலை. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யலான்ட்டுக்க. அதுக்கு சைட் டிஷ் நேற்று வச்ச குருமாவே இருந்துச்சு. சரி அதோடவே இன்றைக்கி காலையில் விட்டுறலாம். ஏன்னா மதியம் வந்து குட்டிப்பாப்போட அப்பா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மதியம் சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக வாஷ் பண்ணி அப்படியே வச்சுட்டேங்க. சரி இன்றைக்கி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக குக்கிங்க்கு தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. லிட்டுமே நல்லா ஏர் டைட்டாக இருக்குங்க. நம்ம சில்வரில் போட்டு வச்சா எதில் எது இருக்குதுன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். பட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரோலிங் ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இதை கவுண்டர் டாப் மேலேயே வச்சுட்டேன் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில். சமையலுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா அது உப்பு தாங்க. ஸோ அந்த உப்பை இந்த எல்லாத்துக்கும் சென்டரில் வச்சாச்சு. சில கிளாஸ் கண்டெய்னர்ஸோட மவுத் அதாவது மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குங்க. அது வந்து ஸ்பூனும் அதுக்குள்ளே போகாது. அந்த மாதிரி டைமில் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணுவேங்க. இது வந்து வெளியிலையும் அதிகமாக சிந்தாமல் நீட்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். சில டைம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டை உடச்சிட்டு நம்ம ஃபில் பண்ணிடுவோங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது அந்த பேக்கெட்லேயே அப்படியே வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கவரில் இருக்கிறது எதுவுமே நமுத்து போகாதுங்க, அப்படியே இருக்கும். மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததுனால சரி புளியோகரைக்கு பவுடர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் எள்ளு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டுட்டு கூடவே 10லேருந்து 15 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணுங்க. இந்த அளவுக்கு வறுவட்டதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வேர்க்கடலையை தனியாக வறுத்துக்கணுங்க. நல்லா இதையுமே சிம்மில் வச்சு நல்லா வறுத்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து உள்ள வரைக்கும் நல்லா வறுபடும். இல்லைன்னா மேலே கருப்பாயிடும், உள்ளே அப்படியே தான் இருக்கும். இந்த வேர்க்கடலையில் பாதி நம்ம வறுத்து வச்சுருக்கிறது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதியை அப்படியே வச்சிடலாங்க. இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிடலாம். ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு தேவையில்லைங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ வந்து மீதி இருக்கிற வேர்க்கடலை இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டால் போதுங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை குட்டி குட்டியாக நம்ம வாய்க்கு தட்டுப்பட்டால் தான் அந்த ரைஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா 2 மாதம் வரைக்கும் எதுவுமே ஆகாதுங்க. அப்படியே அதோட ஸ்மெல் அரோமாவோட சூப்பராக இருக்கும். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்ட உடனே குட்டி பாப்பு எந்திரிச்சிட்டாங்க. நல்லதுன்ட்டு அவங்கள எடுத்துகிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 மணிங்க. ஸோ குட்டி பாப்பு இப்போ தான் விடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்கள எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த கர்டன்ஸ் எல்லாம் திறந்து விடுவேன். ஏன்னா முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன்னா வெளிச்சத்துக்கு எந்திரிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுனால. செப்டம்பர் 30 தான் பாப்புக்கு 4 கம்ப்ளீட் ஆகி 5th மந்த் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பட் இப்போவே பார்த்திங்கன்னா முடி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. உச்சி குடும்பம் போட்டு விட்டுட்டு தான் இருக்க 1 மந்த் தான். அந்த ரப்பர் பேண்ட் கழட்டுனதுக்கப்புறமே அது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் அதே மாதிரி தான் இருக்குதுங்க. செம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இனி பாப்புக்குட்டியோட பிளேயிங் டைம்ங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.